நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு தான் இந்த பதிவு. என்ன சார் பண்ணிட்டாரு முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர்? நீங்க எதுக்கு சார் வந்தோம்னா அந்த கார் பார்க்கிங் கட்டுற டெண்டரை க்ளோஸ் பண்ணி விட்டீங்க? ஏன் சார் அந்த கோயிலுக்கு ஒரு 500 பேர் வருவாங்களா டெய்லி? 500 பேர்ல கண்டிப்பா ஒரு 100 பேர்கிட்டயாவது கார் இருக்குமா? ஒரு காருக்கு 20 ரூபாய் டோக்கன் போட்டா கூட 100 காருக்கு 2000 ரூபாய், மாசம் 60,000 ரூபாய். ஒரு 3 பேர் வேலைக்கு வச்சா அதுல ஒரு 45,000 ரூபாய் போகும். ஒரு 5,000 ரூபாய் இதர செலவுக்கு வைங்க, மாசம் 10,000 ரூபாய் நிக்கும் சார். 10 கோடி போட்டு மாசம் 10,000 ரூபாய் எடுக்கிற அளவுக்கு அவர் நைட்டும் பகலுமா யோசிச்சு ஒரு டெண்டர் எடுத்துட்டு வந்தா, ஒரு பிளானிங் எடுத்துட்டு வந்தா, நீங்க வந்தோன்னு அதை கேன்சல் பண்ணி விட்டா என்ன சார் அர்த்தம்? இதுல நீங்க சொல்றீங்க அங்க அடிப்படை வசதி இல்லன்னு. பாத்ரூம் கட்ட சொல்றீங்களா மக்களுக்கு? பாத்ரூம் கட்டினா 2 ரூபா தான் சார் வரும் டோக்கனுக்கு. தண்ணி வச்சோம்னா தண்ணி சங்கிலியில புடிச்சு கொடுத்துட்டு போயிருவாங்க, தண்ணிக்கு காசே கிடையாது. அப்புறம் எப்படி சார் கவர்மெண்டோட நிதி நிலைமை உயரும்னா எப்படி சார் உயரும்? ஏதாவது ஒண்ணு யோசிச்சு பண்றீங்களா? அவரை மாதிரி ஆளுங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு அரசியல் பண்ணுங்க சார், இல்லனா விட்டுருங்க. என்ன மக்களே, புரியுதா? 10 கோடி போட்டு மாசம் 10,000 ரூபாய் எடுத்திருக்காங்க, எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க.